ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஊரில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த பள்ளிவாசல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து வழுதூரில் இருக்கிற இந்த பள்ளிவாசல் வந்து கெட்டினது யார் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. பள்ளிவாசலை கெட்டினது வந்து பார்த்திங்கன்னா வசந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் விமல். நான் வசந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெடோட ப்ராஜெக்ட் மேனேஜர். ஓகே, ரைட், ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ இந்த பள்ளிவாசல் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா? ஆனால் இதை வந்து வெளிநாட்டில் இருந்து யாரோ வந்து கெட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவே நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் கெட்டினது ராமநாதபுரத்தை சேர்ந்த நம்ம வசந்தா கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ணா சூப்பர், நல்லா அருமையாக கட்டியிருக்கீங்க. நன்றி. வாங்க அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு டீட்டெயில் பேசுவோம். வாங்க, இந்த மாடல் வந்து நீங்கள் கெட்டதுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு? இல்லை, இது ஆக்சுவலாக இவங்க நம்மளோட இந்த வழுதூர் ஜமாத்தில் வந்து நிறைய பேர் வெளிநாடுகளில், துபாயில், சிங்கப்பூரில் நிறைய வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் வந்து ஒரு நல்ல சிறப்பான கிராண்டான ஒரு பள்ளியை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3-4 இன்ஜினியர்ஸ்கிட்ட, டிசைனர்கிட்ட வந்து வாங்கிட்டு எங்களை போல் இன்ஜினியர்ஸ் ஒரு 4-5 பேரை துபாய் போய் கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய பள்ளிகளை பார்த்தோம். அதில் ஒரு பள்ளியோட இம்ப்ரெஷன் தான் இதோட வெளிப்பாடு. மாடல் பார்த்துருக்கோம். மாடல் பார்த்துட்டு அதுக்கான மேற்பட்ட இதெல்லாம் டிசைனு, ஸ்ட்ரக்சரல் டிசைனு, எலிவேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்களை போல ஒரு 4 இன்ஜினியர்ஸ்ட கோட் எல்லாம் வாங்கி அதில் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களால் இந்த பள்ளி முழுக்க பண்ணி செய்யப்பட்டிருக்கோம். இதுக்கு எங்களோட இந்த வழுதூர் மஸ்ஜித் கமிட்டிக்கு நாங்கள் ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? அண்ணன் தான் வந்து மோதினார். ஏன்னா சரி, ரைட், ஓகே. நான் அப்படியே பார்க்கலாமா? சுற்றி பார்க்கலாமா? நண்பர்களே, வாங்க பள்ளியின் உள்ளுக்கு போய் பார்க்கலாமாண்ணே? ஓகே ஓகே, வாங்க. ஓ வாவ், மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளி. ஸோ இந்த மாதிரி பள்ளி தமிழ்நாட்டிலேயே கிடையாது மக்களே. பள்ளிவாசல் சூப்பராக கட்டியிருக்கீங்க. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் வந்து செஞ்சு நிறைவேற்றிருக்கோம். அந்த மாதிரி தான். ஆமாம். இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? இது கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம். இடையில கொரோனா காலம்லாம் இருந்ததுனால கொஞ்சம் காலதாமதம். இன்னொன்று இதில் ஏன் அந்த காலதாமதம் அப்படின்னா 2 மினாராக்கள். இதில் ஒவ்வொரு மினாராவும் பார்த்தீங்கன்னா 120 அடி மினாரா. இந்த மினாராவோட இதுக்கெல்லாம் பார்த்தீங்க வேலைக்கு வெளியில் குஜராத்தில் இருந்துலாம் கைவினைஞர்கள் கொண்டு வந்து அந்த வேலைகளை நிறைவடைச்சிருக்கோம். அதில் கொஞ்சம் சமயம் எடுத்தது. அதனால் அது நிறைவிடும் காலம் வந்து சுமார் 3 ஆண்டு காலம். இதில் என்ன சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதில் வெளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே சாண்ட்ஸ்டோன். இது எல்லாமே ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த சாண்ட்ஸ்டோன்ல மட்டும் இல்லாமல் அந்த சாண்ட்ஸ்டோனுக்கு உள்ளேயே, அந்த கல்லுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹாயத்து எல்லாம் வச்சிருப்போம். அந்த ஹாயத்து எல்லாமே ராஜஸ்தான்லேயே காவிங் பண்ணி, நம்ம மரத்தில் இப்போ வேலைப்பாடு பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி மரத்தில் வேலைப்பாடு பண்ணுற மாதிரியே காவிங் ஒர்க் எல்லாம் அங்கேயே ராஜஸ்தான்லேயே நானே அங்கே இருந்து தங்கி எங்களோட டீம் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு எல்லாம் கொண்டு வந்துட்டு இதை பை ஷிப் மூலமாக 3-4 கண்டெய்னரில் இங்கே கொண்டு வந்து இதை இங்கே லேயிங் பண்ணியிருக்கிறோம். அதில் நிறைய நேரம் காலம் எடுத்திருக்கு. என்ன காரணம் இதுனா, இதெல்லாம் சாரம் போட்டு வேலை செய்கிறதுக்கு நல்ல டைம் எடுத்திருக்கு. அதனால் ஒவ்வொரு வேலையுமே பார்த்து செய்யப்பட்டது தான். ஓ சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த பள்ளியோடைய டிசைன் வந்து எந்த ஒரு பள்ளி, எந்த நாட்டிலேருந்து நீங்கள் அது கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா? இல்லை, இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மிக்ஸ்டாக தான் இருக்கும். பள்ளியோட அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம கொடுத்துருக்கிற அந்த டூமில் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் எல்லாம் பெர்சியன் ஸ்டைல், ஈரானியன் ஸ்டைலு. அந்த ஈரானியன் ஸ்டைலில் தான் அது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு கைவினைஞர்கள் வந்து அவங்க இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் முடித்தாங்க. அதே போல் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங், இந்த கார்பெட்டு, இது எல்லாமே துருக்கி ஸ்டைல். ஸோ ஒன்றுமே தனித்துவமாக இந்த ஜமாத்காரர்களால் பார்த்து தேர்ந்தெடுத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு அதையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்ம கட்டாயம். ஓ சூப்பர் சூப்பர். இந்த பள்ளிவாசலோடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து ஒரு ஐடியா பெறப்பட்டது. ஆனால் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா A to Z இதை வந்து வடிவமைச்சது வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசந்தா கன்ஸ்ட்ரக்ஷன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. இப்போ உங்களுக்குன்னு நீங்களே வந்து டிசைன்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க? அது அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட ஓன் ஆர்கிடெக்ட் டீமு, ஸ்ட்ரக்சரல் டீமு அவங்க செப்பரேட்டாக இருக்கிறாங்க. உங்களோட நீங்கள் ஏதாவது ஒரு இடம் இந்த இடத்துல அமைக்க போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு இடத்த மட்டும் காமிச்சா போதும். நாங்கள் அதை GPS சர்வே பண்ணிவிட்டு, அதுக்கான டோட்டல் ஸ்டேஷன் சர்வே பண்ணிவிட்டு, அதுக்கான டிசைனு, அதுக்கான மண் ஆய்வு செஞ்சு இது எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடலாம், அதில் இருந்து எல்லாமே நாங்களே செஞ்சு கொடுத்துட்றோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இருந்து
அடியிலிருந்து மேலே வரைக்கும் ஃபினிஷிங் வரைக்கும் A to Z எங்களாலே வடிவமைக்கப்படுது. அதுக்கான எங்கள்கிட்ட டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே பண்ணுறோம். மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பள்ளிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க நமக்கு சாத்தாங்குளம் இதில் புதிய பள்ளி ஒன்று, கீழக்கரையில் பள்ளி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுற்று வட்டாரங்களில் இன்னும் மேலும் ஏற்கனவே பெரியப்பட்டினம் அங்கே மினாராக்கள் பண்ணியிருக்கோம், என்மனங்கொண்டான் பள்ளிவாசல் பண்ணியிருக்கிறோம், திருப்போணத்தில் பள்ளிவாசல் பண்ணியிருக்கிறோம். நமது நிறுவனம் வந்து நிறையா பள்ளிவாசல், அரபிக் பள்ளிகள், மினாராக்கள், டூம் மட்டும் மாதிரி அந்த பள்ளிக்கான சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளும் நிறையா பண்ணுறோம், தனித்துவமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மலேசியாவில் உள்ள மக்கள் நிறைய இப்போ கஸ்டமர் இருக்காங்க. நிறையா எங்களோட 160% கஸ்டமர் வந்து மலேசியன்ஸ் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. மலேசியாவில் வந்து சார் இப்போ ஒரு டிசைன் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு அதே மாதிரி எனக்கு வந்து என்னுடைய கிராமத்தில் செஞ்சு கொடுக்கணும்னா செஞ்சு கொடுப்பீங்க? தாராளமாக அதே மாதிரி. இப்போ நம்மளோட அந்த அமைப்புக்கு, நம்மளோட கட்டிட என்ன அமைப்பு, அதுக்கு அந்த எலிவேஷன் எங்கே சூட் ஆகும், இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்களே அமைச்சிட்டு உங்கள்கிட்ட எலிவேஷனை காமிச்சு அப்ரூவல் வாங்கிட்டு செஞ்சு கொடுக்கலாம். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா நம்மது முன்ன மாதிரி இல்லாமல் இந்தியாவில் எல்லா மெட்டீரியலுமே இப்போ கிடைக்குது. ஸோ இந்த ஜாமான் கிடைக்காது அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்தியாவில் எல்லாமே கிடைக்குது. அதனால நம்ம அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு எப்பவும் தயாராக இருக்கும். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து இப்போ வெளிநாட்டில் மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த நாட்டுக்கே போய் அந்த டிசைனை பார்த்துறோம். ஆமாம், எங்களோட டீம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். ஆனால் இந்த மேலே உள்ள டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி செஞ்சீங்க? இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரல் டிசைனில் இந்த டூமுக்குன்னு தனியாக இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42 அடி விட்டம், ஒரு ஃப்ளோரில் பாதி அளவுக்கான உயரம் வந்து இந்த இதில் இருக்கும் இந்த டூமுக்கு. அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைன் போடப்பட்டது தான். வேலைப்பாடுகள் இருக்குல்ல, அதையெல்லாம் அவங்க மகாராஷ்டிராவில இருந்து, பாம்பேல இருந்து வந்த ஒரு கைவினை கலைஞர்கள் தான் அவங்க பண்ணாங்க. எல்லாமே இதில் பார்த்துருக்கிற ஆர்ட் ஒர்க் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே அவங்க கையாலே பெயிண்டிங் பண்ணதுதான். கையாலே பண்ணது. காவிங் ஒர்க் எல்லாமே அவங்க கையால பண்ணதான். இன்கிரேவிங் எல்லாம் அந்த மேல நடுவுல உள்ள அந்த ஆயத்து எல்லாம் கையால எழுதப்பட்டதுதான். இந்த ஆயத்து எல்லாம். சூப்பர். இந்த மாதிரி ஒரு பள்ளி வந்து தமிழ்நாட்டில் இதான் ஃபர்ஸ்ட். ஆமா, நிச்சயமா சொல்லலாம். இனிமேல் அமைகிறது இறைவனோட அருள். ஆனா இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட பள்ளியில இது தனித்துவமான பள்ளி. தமிழகத்துல பேசப்படுற ஒரு இது மொத்தம் அளவு எவ்வளவு? இது நமக்கு இது பாத்தீங்கன்னா உள்பள்ளி 4500 சதுரடி, 400 பேர் அமர்ற மாதிரி பள்ளி. வெளிப்பள்ளி 1800 சதுரடி. இதுல என்ன ஒரு தனித்துவம்னா, மகளிருக்காக பெண்களுக்கான தொழுகை பள்ளி முதல் மாடியில, அதுவும் 1750 சதுரடி. ரெண்டாவது தனியா இதற்காக லிப்டும் பொருத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்காக தனியா ஒது எடுக்கிறதுக்கு தனி இடம், ஆண்களுக்கான இது எல்லாம் தனியா ஒதுக்கப்பட்டிருக்கு. சூப்பர். இது மேல என்ன இந்த டிசைன் வந்திருக்குல பூ மாதிரி, இது எல்லாம் ஜிஆர்சி ஒர்க். ஜிஆர்சி சொல்றது ஜிஆர்சி ஒர்க். ஜிஆர்சியில வச்சுட்டு இது மேல பெயிண்டிங் பண்ணப்பட்டிருக்கு. சூப்பர். உள்ளுக்குள்ள இந்த எழுத்து எல்லாமே கையால் எழுதுனதுதான். அந்த கீழே இருக்கிறது எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாமே ஜிஆர்சி வேலைப்பாடு. ஜிஆர்சிக்கு மேல என்கிரேவிங் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாம் அந்த கோல்டு பெயிண்ட் எல்லாமே கையால் எழுதப்பட்டது தான். மேல உள்ள இந்த மெஹராப்ல நீங்க பாக்குற எல்லா வேலைகளுமே கை வேலைப்பாடு தான். கை வேலைப்பாடு. சூப்பரா இருக்குண்ணா. ஆனால் இந்த குத்துபா மேடை இது என்ன டிசைன்? இது குத்துபா மேடையில் பார்த்தீங்கன்னா இது முழுக்க இத்தாலியன் மார்பிளால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இத்தாலியன் மார்பிள் வடிவமைக்கப்பட்டு இதில் வந்து இந்த மார்பிள் வேலைப்பாடுகளோட இந்த இது இருக்கு. கீழே பேக் லைட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. சூப்பர். தனியா டிசைன். மேலே இருக்கிறது எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யப்பட்ட கைப்பிடி. எல்லாம் இந்த துருக்கி ஸ்டைல். மேலே தான் நீங்கள் மேலே செஞ்ச வேலை தான் நிறைய வேலைப்பாடுகள். ரெண்டாவது இது வந்து இந்த பள்ளி 33 டன் சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன் பொருத்தப்பட்டிருக்கு. மேலே பார்க்குற அந்த லூவர் எல்லாமே ஏர் கண்டிஷனோட லூவர்ஸ் தான். இது எல்லாம் ஏசி லூவர்ஸ். ஆனால் அது ஏசியோட அந்த இது இல்லாமல், அமைப்பு இல்லாமல் கரெக்டாக அந்த அமைப்புக்குள்ளே இதாயிருச்சு. அதான் ஏசி இருக்க மாதிரி தெரியல. சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு. பாருங்க மக்களே, எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கிருந்து நீங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அதாவது வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து போட்டு வெளிநாட்டில் இருக்குன்னு சொன்னால் நம்புவாங்க. நிச்சயமா, அதில் எந்த மாற்றம் இல்லை. இது நம்ம ஏதோ ஒரு வெளிநாட்டு பள்ளியில இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நிஜமாக நம்புற மாதிரி தான் இருக்கும். ஆமாம். தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளி இல்லை. இப்போ தான் முதல் தடவையாக கேட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்க்கலாம். இங்கே மற்ற பள்ளிகள் மாதிரி இல்லாமல் இதோட ஒது எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் டிசைனில் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அது ஃபுல்லாக முழுக்க கிளாஸ் மொசைக் டைல்ஸ் ஒட்டி ஃபுல்லாக அதுலேயே மேலே ஃபவுண்டைன் டைப்பில் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு சிறப்பாக இருக்கும் மற்ற பள்ளிகளில் காட்டிலும். உள்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்விம்மிங் பூலில் மாதிரி லைட்டிங், கிளாஸ் மொசைக் டைல்ஸு ஸ்டார் ஷேப்பில் பண்ணப்பட்டிருக்கும் தனித்துவமாக. ஓகே, சூப்பர்ங்க, நல்லா இருக்கு.
இப்போ நம்ம வெளிப்பள்ளியிலிருந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஃப்ட்டுக்கு அக்சஸ், இந்த லிஃப்ட் வந்து மேலே பெண்களுக்கான தொழுகை பள்ளிக்கு போகிறதுக்கும் லிஃப்ட் போய்க்கலாம், லிஃப்ட் ப்ரொவிஷன் இருக்குது. ஓகே. அதுபோல் படிக்கட்டு அமைச்சிருக்கோம். இது பெண்களுக்கான இது. படிக்கட்டுக்கு மேலே போனால் பெண்கள் பள்ளி வந்துடும். பெண்கள் பள்ளியில் அவங்களுக்கு ஒது எடுக்கிறதுக்கு தனியான டாய்லெட்டு எல்லாமே அப்ளூஷன் எல்லாம் தனியாக இருக்குது. இது ஆண்களுக்கான கழிப்பிடம், டாய்லெட் பிளாக்கு. சூப்பராக இருக்குண்ணே. மலேசியா ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரில இருக்கு. ஆடா, ஆஹா, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பர், நல்லா அருமையாக இருக்கேண்ணே. 5 ஸ்டார் கேட்டகரியில் கட்டியிருக்கீங்க. பாருங்க மக்களே, ஃபுல்லாக வெஸ்டர்ன் இருக்குது, இந்தியன் டாய்லெட் இருக்குது, சூப்பராக இருக்குண்ணே. சிங்காக்கூடு பார்த்தீங்கன்னா யூரினல் தனியாக, ஒன்று டஃபன் கிளாஸ் போட்டிருப்போம். யூரினுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸ் பார்ட்டிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கும், தனித்துவமாக இருக்கும். சூப்பர் சூப்பர், செம்மையாக இருக்கு பாருங்க. வாங்க இப்போ மேலே முதல் மாடியில் பெண்கள் தொழுகை பள்ளியும் காமிச்சார் உங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான தொழுகை பள்ளி. இது பெண்களுக்கு மேலே. சூப்பர்ண்ணே. குழந்தைங்களுக்கு தினசரி பயிற்சி வகுப்புகளும் நடக்குதுங்க. இங்கே நடக்குது, பார்த்துங்க. ஸோ இங்கே வந்து பள்ளிவாசல் மதரசா நடக்குது இல்லையா, அது மேலே வந்து நடந்துக்கிறது. ஸ்பிளிட் ஏசி போடப்பட்டிருக்கு. இங்கே மேலே வந்து ஃபுல்லாக ஏர் கண்டிஷனர் தான், ஃபேனும் இருக்குது. இங்கே வந்து மதரசாவும் நடக்குது, பெண்களுக்கு தொழுகை பள்ளி. இப்போ வந்து ரம்ஜான் டயத்தில் தராவைகள்லாம் தொழுகிறது தான் இங்கே வந்து தொழுதுக்குவாங்க. இந்த பில்லருக்கு லைட்டு கொடுத்துருக்கீங்க ஏன்னா? ஆமாம், இது எல்லாமே எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டுன்னு சொல்கிறது. இது காலத்துக்குள்ளேயும் பீமுக்குள்ளேயும் இம்பர்டட் ஆகிருக்கு சீலிங் ஒர்க்கில்.